நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம், இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸ்லாம் பார்க்குறோம். அந்த வரிசையில் இடம் பிடிச்ச ஒரு ஸ்டோரி அண்ட் நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃபேமிலியை பற்றி தான் நம்ம எல்லாருமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. மாமா வித் பேபிமா, கண்டிப்பாக இந்த ஒரு நேமை தெரியாதவங்க இருக்கவே முடியாது. யூடியூப் யூஸ் பண்ணுற ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப நாளாகவே தெரியும். அண்ட் நிறைய பேருடைய ஃபேவரட்டான சேனலாகவும் இந்த சேனல் இருக்கு. அந்த வகையில் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மாமா வித் பேபிமாவுடைய ரொம்ப தீவிரமான ரசிகர்களாக இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆர்டின் கொடுக்கலாம். ஸோ ஒரு அப்பா அம்மா கண்டிப்பாக எப்படி இருக்கணும் பசங்க கிட்ட அப்படின்றத எந்த ஃபேமிலி மூலயமா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு எந்த இடத்துல செல்லம் கொடுக்கணும், எந்த இடத்துல கண்டிக்கணும், இது எல்லாத்தையுமே ஒரு கான்செப்டாகவே எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில தான் இப்போ இவங்களுடைய திருமண விழாவே நடந்துட்டு இருக்கு. அதாவது சினிமாவை மிஞ்சின ஒரு பிரம்மாண்டம், அதையும் தாண்டி அம்பானிக்கே இவங்க டஃப் கொடுப்பாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்ற வகையில் நிறைய கமெண்ட்ஸ் பாசிட்டிவாகவும் வந்திருக்கு, அதே மாதிரி நெகட்டிவாகவும் வந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, இவங்க ஆக்சுவலாக எங்கே இருந்தாங்க, எப்படி இந்த அளவுக்கு வந்தாங்க, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாமா அவருடைய நேம் பார்த்தீங்கன்னா மகேஷ், பேபிமா அப்படின்னு செல்லமாக கூப்பிட்றவங்களுடைய ரியல் நேம் பிரியா. இவங்களை இப்போ கப்பல் வீலாக்ஸராக இருக்க நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க வீட்டு ஃபங்க்ஷனில் இவங்க இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இப்போ இவங்களுடைய வீட்டு ஃபங்க்ஷனில் அவங்க எல்லாருமே ஒன்று கூடி தான் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு திருமண விழாவில் கிட்டத்தட்ட 3 நாள் நடக்கும், 4 நாள் நடக்கும் பார்த்துருக்கோம். பெரிய பெரிய செலிபிரிட்டிஸோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் கிட்டத்தட்ட 7 ஈவெண்ட்டை ஒவ்வொன்றுத்தையுமே பிரம்மாண்டமாக நடத்திட்டு வராங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க. பொண்ணுக்கு நாங்கள் போட்டு எல்லாத்தையும் அழகு பார்க்கணும், அண்ட் பொண்ணுக்காக நாங்கள் எல்லாத்தையுமே பண்ணுறோம். எங்களுக்கு ஆசை, எங்களுக்கு நடக்காத எல்லாமே என்னுடைய பொண்ணுக்கு நடத்தணும்னு ஆசை அப்படின்றது தான் இவங்களுடைய ஒரு பதிலாகவே இருக்குது. அண்ட் இந்த திருமண செலவு பார்த்தீங்கன்னா 1 கோடி அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாதாம். அவங்க ஒரு பட்ஜெட்டை வச்சு தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மகேஷ் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் மட்டும் கிடையாதுங்க, அவர் ஒரு பில்டராகவும் இருக்காரு. இவருங்களை வந்து கோயம்புத்தூர் தான் இவங்களுடைய பூர்வீகம். 2010 இருந்து ஓனா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பிரியா அதாவது பேபிமா பார்த்தீங்கன்னா 12th தான் படிச்சு முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் தான் பிகாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடையது லவ் மேரேஜ் தான். இவங்க லவ் மேரேஜே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரி. அண்ட் இவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ண சமயத்தில் இவங்களுக்குன்னு ஒரு பிரம்மாண்டமான வீடு, 4 காரு இதெல்லாமே இருந்துதாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல லெவலில் சொத்தும் வச்சுருந்தாங்களாம். 50 பவுன் அவரு மட்டுமே அணிஞ்சிருப்பாராம். ஏன்னா அந்த அளவுக்கு நகைனா அவருக்கு ரொம்ப பிடிக்குமாம். கண்டிப்பாக அவருடைய வீடியோவை ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்துருப்பீங்க. இப்போ அவர் 30 பவுன் நகையை அணிஞ்சிருக்காரு. ஸோ அப்படி ரொம்பவே லக்ஸூரியஸான லைஃப்பை வாழ்ந்த இவங்களுக்கு சடனாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இழக்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஒரு பாயிண்ட்ல அந்த பிரம்மாண்டமான கோவை வீட்டையும் விற்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வராங்க. அதாவது அவங்களுடைய தாத்தா பாட்டியோடைய பூர்வீகமான வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்ததுமே இவங்க வந்து ரொம்ப பணக்காரெல்லாம் எதுவுமே ஆகலை. அங்கேயும் வந்து இவர் வந்து வேலை தேடுறாரு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாமா அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. அந்த சமயத்தில் தான் 2017 இவங்களுக்கு மிகப்பெரிய துரோகம், சண்டை இதெல்லாமே ஏற்படுது அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸால. இப்படியே போயிட்டு இருக்கும் போது 2021 இவங்களுடைய வாழ்க்கையே இந்த அளவுக்கு மாற்றும் அப்படின்னு தெரியாத ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமையல் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்களுடைய மகனான மௌலி சொல்கிறாரு. இவங்களுக்கு மோனா அப்படின்ற ஒரு மகளும் இருக்காங்க. அவங்களுக்கு தான் ஜான் அப்படின்ற ஒரு நபர் கூட திருமணம் நடக்க இருக்கு. இந்த சமையல் வீடியோ போடுறதுலாம் ஓகே, நான் நல்லா சமைப்பேன், ஆனால் யாருடா வீடியோ எடிட் பண்ணுவா அப்படின்ட்டு பேபிமா கேட்க, அதுக்கு அவங்களுடைய பையன் நீதாமா பண்ணணும், கற்றுக்கோ அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. அவர் சொன்ன அந்த ஒரு என்கரேஜிங்கான வார்த்தையால் இவங்க 40 வயசில் எடிட்டிங்கும் கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறாங்க. இப்படி கோவை பிரியா சேனல் அப்படின்னு இருந்தது. ஒரு பாயிண்ட்ல எந்த ஒரு வியூஸும் கிடைக்காம ரொம்ப டல்லாக போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் மாமா வித் பேபிமா அப்படின்னு மாத்துறாங்க சேனலை. அதுக்கு காரணம் எப்பவுமே ஒருத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது, அவங்க வீட்டில் என்ன சண்டை, அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க, இப்படி மற்றவங்க வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காகவே கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்படி எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் நடக்கிற விஷயங்களை வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஸோ அதனால தான் பிக் பாஸும் இப்போ வரைக்கும் சீசன் 8 வரைக்கும் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய் முடிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்த சீசன் எப்போ யாரெல்லாம் வரப்போகிறாங்க, என்ன கான்ட்ரவர்சி வரப்போகுது, என்ன வீடியோ வைரல் ஆக போகுது, என்ன டைலாக் சாங்காக மாறப்போகுதுன்ற இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ் நமக்காக காத்துட்ருக்கு. இப்படி
அவங்க டே டு டே லைஃப்ல நடக்கிறது எப்படி கண்டென்ட்டா மாத்தலான்ட்டு ஃபேமிலியா உட்காந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டிஸ்கஷனுக்காகவே இவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட இந்த சண்டைகள் எல்லாமே சமாதானமா மாற ஆரம்பிக்குது. ஸோ ரொம்ப ஜாலியா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. ஃபேமிலியே ஒரு பாசிட்டிவ் வைபா மாறுது. காலையில 11 மணிக்கு ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு ஷார்ட்ஸ், இதுதான் இவங்களுடைய ஒரு மெயின் ஒர்க்காவே இருந்தது. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரியா என்கிற பேபிமாக்கு. ஏன்னா அவங்க ஹவுஸ் ஒய்ஃப், பசங்களும் படிக்கிறாங்க, அவரும் பில்டர். ஸோ எல்லாருமே ஒர்க் போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இதை மெயின் ஜாபா எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக கண்டினியூஸா ஒர்க் பண்றாங்க. டே நைட்டுன்னு பார்க்காம, ஒவ்வொரு டைமிங்குமே பார்க்காம இவங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் வீடியோ போடுறதுனால ஈஸியா காசு வருது, நீங்கன்னா உழைக்கவா செய்றீங்க அப்படின்னு சொன்னாலும் இவங்களும் தூக்கம் இல்லாம, அவரும் ஒர்க்லாம் கூட சம்டைம்ஸ் போகாம இந்த கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது பசங்களையும் லீவ் போட்டுலாம் பண்ண வச்சிருக்காங்களாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு தொழில் பக்தி இருக்கு. நான் இதை ஒரு தொழிலா தான் பார்க்குறேன். அதனால தான் நாங்கள் வந்து டெடிகேஷனா ஒர்க் பண்றோம். இதுல எந்த ஒரு தப்பும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. அதுல நாங்கள் ஒரு இன்கம் சம்பாதிக்கிறோம். அதை நாங்கள் வந்து இப்படிலாம் பண்றோம், இப்படி சேவ் பண்றோம், அந்த மாதிரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கிறோம், இப்படிலாம் அவங்க வந்து ஓப்பனாகவே பேசியிருப்பாங்க அவங்களுடைய சேனல்லே. ஸோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும். அதை எல்லாருமே பண்ணனா கண்டிப்பாக லைஃப்பில் வேறு லெவலில் போகலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ மோனா அண்ட் ஜான் இவங்களுடைய மேரேஜை பார்த்தீங்கன்னா ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனால் பார்க்கறதுக்கு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சைல்டு மேரேஜ் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் இவங்களுடைய என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸ்லாம் பார்த்து நிறைய கேலி கிண்டல்கள் வந்தாலும் அப்படிலாம் இல்லைங்க, நான் காலேஜ் முடிச்சுட்டேன், இப்போ மாஸ்டர் பண்ணணும், இப்படியெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா அதாவது மகேஷ் அவர்கள் 500 பவுண்ட் கூட போட தயாரா இருக்காராம். ஏன்னா அவங்களுடைய மகள் ஒரு இன்டர்வியூல கேட்டிருக்காங்க. அண்ட் ஹெலிகாப்டரும் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. நிறைய பேர் ஷாக் ஆயிருப்பீங்க. ஆனா பொம்மை ஹெலிகாப்டர் அப்படின்றத அவர் சும்மா ஜாலியாவே சொல்லியிருப்பாரு. அண்ட் இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கும் அந்த பிள்ளைகள் ரொம்பவே வந்து லக்கியா ஃபீல் பண்ணணும். அண்ட் இது மட்டும் இல்லாம பசங்க என்ன கேட்டாலும் நம்ம பண்ணிடக்கூடாது. இப்போ அவங்க வந்து ஓட்டவே தெரியாம பைக் கேட்குறாங்கன்னா, பொண்ணுங்க ஆசைப்பட்டாங்க, பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்கன்னு வாங்கிலாம் கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு எந்த இடத்துல என்ன தேவையோ அதை பேரண்ட்ஸ் நம்ம தான் பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்றதையும் அவங்க ரொம்ப தெளிவா ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க வச்சிருந்த ஒவ்வொரு ஈவெண்ட், அதாவது 7 ஈவெண்ட்ல 3 ஈவெண்ட் மட்டும்தான் வெளியே. அதுல ஒன்று பார்த்தீங்கன்னா டிஸ்கோ பார் பேச்சுலரி பார்ட்டி ஒன்று வச்சிருந்தாங்க. அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப வைரல் அண்ட் ட்ரெண்டிங்காகவும் ஆச்சு. அதை தாண்டி மீதி 4 ஃபங்க்ஷனையும் பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் வச்சிருப்பாங்க. ஒவ்வொன்றுலையும் ட்ரெஸ் கோட் ரொம்ப அழகாவே இருக்கு, பார்க்கறதுக்கு கண் நிறைவாவே இருக்குன்னே சொல்லலாம். என்னதான் நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்தாலும் அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய ஆசை இவ்வளோத்தையும் இழந்து இப்போ மேலே வந்திருக்காங்கன்னும் போது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் அதை வந்து பெருமையாக தான் நினைக்கணும். மோனா பார்த்தீங்கன்னா 100 saree கேட்டிருக்காங்களாம். அதுக்கு அவங்க அப்பா என்னம்மா 10 வருஷம் வச்சாமா போட போற அப்படிலாம் கேலி கிண்டல் பண்ணாலும் அதை அவரு பண்ணுவாராங்க. அதே மாதிரி மாப்பிள்ளை 5 கோடியில் வந்து கார் கேட்டிருக்காரு. அதை ஒரு இன்டர்வியூலே வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பென்ஸ் கார்லாம் வேண்டாம், ரோல்ஸ் ராய் காரில் தான் என்னுடைய மகளை நான் கூப்பிட்டு வந்து விட போகிறேன், அதுவும் ரெண்டல் தான்ப்பா அப்படின்ட்டு அவர் சும்மா ஃபன் பண்ணியிருப்பாரு. மகேஷ் அவர்களுக்கு சின்ன வயசுலேருந்து சினிமாவில் சாதிக்கணும்னு ஆசை இருந்திருக்கு. ஆனால் வாய்ப்புகள் தேடி வரலையாம். அதனால தான் அவங்க இந்த பிளாட்ஃபார்மை ரொம்ப நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் மகளான மோனாக்கும் வாய்ப்புகள் தேடி வந்தாலும் இல்லை, படிப்பு தான் நமக்கு முக்கியம், அதை முடி, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரம்மாண்டமான திருமணம் மட்டும் இல்லைங்க, சமீபத்தில் ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனும் வச்சுருந்தாங்க. எல்லாம் காசு இருக்கிற திமிரில் தானே ஆடுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் காசு அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கலையாம். எல்லார் மாதிரியும் நாங்களும் கஷ்டப்பட்டு தான் இந்த அளவுக்கு வந்திருக்கோம். யாரெல்லாம் எங்களை வந்து இவெல்லாம் என்ன உருப்பட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடிலாம் வாழ்ந்து காட்டணும் அப்படின்றதுக்காகவே நாங்கள் எல்லாத்தையுமே பண்ணுறோம். அண்டு நாங்கள் இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இந்த சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகேஷ் அவர்களும் சரி, அவங்களுடைய குடும்பமும் கடவுளை ரொம்பவே நம்புறவங்க. கடவுள்கிட்ட தான் எதுவாக இருந்தாலுமே பேசுவாங்களாம், சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி தான் இவங்களுடைய அவமானங்கள் எல்லாத்துக்குமே இப்போ கடவுள் கொடுத்த இவங்களுடைய பதிலடியாக தான் இவங்க நினைக்கிறாங்க. இவங்க கிட்ட எவ்வளோ சொத்து இருந்தாலும் யாருக்கும் இப்போ பிரித்து கொடுக்க மாட்டாரா மகேஷ். ஏன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் எதுவாக இருந்தாலும் பிரித்து கொடுப்பேன், அது வரைக்கும் எவ்வளோ யார் செலவு பண்ணுறாங்களோ பண்ணிக்கிட்டோம், ஆனால் கண்ட்ரோல் என்கிட்ட தான் இருக்கணும்ட்டு என்னதான் ஃபன்னாக கேட்ட கேள்வியாக இருந்தாலும் அதுக்கு இவர் ரொம்பவே ரெஸ்பான்சிபிளான பதிலாக சொல்லியிருக்காரு. இவங்களுடைய இந்த ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக, அதாவது படத்தோடைய ட்ரெய்லர் எந்த அளவுக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகாக ஷூட் பண்ணியிருப்பாங்க. நிறைய காஸ்டியூம் மாற்றிருக்காங்க. ஒரு ஃபேமிலி
ஃபேமிலியே என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரியில உலகமே திரும்பி பார்க்குற வகையில இந்த திருமணத்தை பண்ணிட்டு வராங்க. குடும்பத்துக்காகவே வாழ்ற மனுஷங்கள்ல மகேஷும் ஒருத்தர். ஏன்னா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் அங்கங்க போன் எடுத்துக்கிட்டு எல்லாம் வெளியே போறது அந்த மாதிரி எல்லாம் சில ஆண்கள் இருக்கதான் செய்யறாங்க. இருந்தாலும் இவரு அவருடைய குழந்தைங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றது எல்லாமே இவருக்கு ஃபேமிலி மட்டும் தானாங்க. ஸோ என்னதான் நெகட்டிவான கமெண்ட்ஸ் இருந்தாலும் நிறைய பேர் இவங்களை வாழ்த்து செய்யறாங்க. அந்த வகையில் நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக மோனா அண்ட் ஜான் இவங்க 2 பேருடைய திருமணத்திற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்க்கணும், இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.